டு ஆல். இன்னைக்கு செம்ம வைரலான நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் அவர்கள் வந்து டிஎம்கேயோட சேர்ந்தது தான். என்னடா இது எல்லாருமே டிஎம்கேயோட கூட்டணி வச்சுக்கிறீங்களா? அப்படின்ற மாரி இருந்தாலும், இது எப்படி வேணாலும் நம்ம பார்க்கலாம். சாட்சிக்காரன் கால்ல விழுறத விட சண்டைக்காரன் கால்ல விழுறத விட சாட்சிக்காரன் கால்லயே விழுந்துடலாம் அப்படின்ற மாரி ஒரு பழமொழி இருக்கும். ஸோ அப்படியும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடப்பாடி அவர்கள் வந்து முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல இவர் வந்து இவரோட பொசிஷன் மாத்தியே ஆகணும் அப்படின்ற மாரி எடப்பாடி ஏன் நெனச்சாரு, அது கரெக்ட்டு தான்றத இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவரு ஓபிஎஸ் அவர்கள் ப்ரூஃப் பண்ணிட்டாரு. ஸோ என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா அவங்கவங்க பெர்செப்ஷன் வேற தான். இதுலேருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, கத்தி சண்டை போட்டு எதிர்த்து நிக்கிறத விட, நண்பரா பக்கத்துல இருந்து மோதி பார்த்துரலாம் அப்படின்ற மாரி கூட இருக்கலாம். என்ன வேணா இருக்கலாம். இது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மறுபடியும் நம்ம வேற ஒரு வீடியோல சந்திப்போம். எப்பயுமே சொல்ற மாரி தான். இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லாம, வேற யார்ட்டங்க சொல்லப் போறேன். வர வர என் ஃபோனு கூட வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பேச்சு கேட்க மாட்டேன்து. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது 4வது டேக் அந்த மாரிலாம் இருக்குது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது, ஒரு ஃபோனே நம்ம பேச்ச கேட்கலையே! நம்ம கை ஆட்டோமேட்டிக்கா டைப் அடிக்குதுன்னா, நம்ம மைண்ட் வேற எங்கேயோ இருக்குது. வேற எங்கேயோ சிந்தனை இருக்குது. மைண்ட் அப்போ பல யோசனையில இருக்குதுல்ல. சாதாரண ஆள் நமக்கே அப்படின்றபோது, ரொம்ப பெரிய ஆளுங்க அவங்கலாம். அவங்கலாம் எவ்வளோ யோசிப்பாங்க. இத தான் நான் யோசிச்சு கண்டுபிடிச்சிருக்கேன். இது உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. டாட்டா.